சிஆர்எஸ் கோவிட்-2 ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட். இந்த ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட் வந்து இது வந்து கொரோனா வைரஸோட டிடெக்ஷன் டெஸ்ட் தான். செகண்ட் ஜெனரேஷன் ஆஃப் த கொரோனா வைரஸோட டிடெக்ஷன் டெஸ்ட்டாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து அதுக்கப்புறம் ஆர்த்தோ கொரோனா விரிடியனி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பாசிட்டிவ் ஆஃப் த ஆர்என்ஏ பாசிட்டிவ் வந்து இது பண்ணுறது. இதோட இந்த டெஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த டெஸ்ட் வந்து பிரின்சிபல்ஸ் என்னதுன்னா, இது வந்து இம்யூனோக்ரோமேட்டோஜெனிக் அதுக்கப்புறம் வந்து இம்யூனோக்ரோமேட்டோஜெனிக் இம்யூனோ ஆசை தான் சொல்கிறாங்க. கோவிட்-19ஓட கோவிட்-2ஓட ஃபேஸ் ஆஃப் த பிரின்சிபல்ஸாக இருக்குது. இது வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு டப்பா ஷீல்டு மாதிரி இருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்வாப் எடுத்து போடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்வாப் பேட் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காஞ்சுகேஷன் பேடு போடுவாங்க. இந்த காஞ்சுகேஷன் பேடு போட்டு ஒரு டைம் லைன், அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் லைன் இருக்குது, டெஸ்ட் லைன் இருக்குது, கண்ட்ரோல் லைன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அப்சார்ப்ஷன் பேடு இருக்குது. கிட்டு வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்டென்சிவ் பஃபராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டென்ஷன் டியூப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து ப்ரொசீஜராக இருக்குது. முதல்ல வந்து இந்த டியூப்பில் வந்து எடுத்து போட்டுக்கிடுவாங்க. டியூப்பில் எடுத்து போட்டுட்டு இந்த அசையெல்லாம் பண்ணுவாங்க. இது டைப் ஆஃப் நெகட்டிவாக இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து லிமிட்டேஷனாக வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு டைப் ஆஃப் அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் இந்த கொரோனா வைரஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த சீரம் வந்து என்ன காஃப் வைரஸ் இந்த மாதிரி கொண்டு வருதான்னு பார்ப்பாங்க. இந்த வைரஸ் வந்து கோவிட்-19 பண்ணுவாங்க. முதல்ல வந்து எடுப்பாங்க, இந்த ஸ்வாபை வந்து எடுப்பாங்க. ஸ்வாப் எடுத்து போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் த ஸ்வாபை வந்து லெபார்ட்டரியில் கொடுத்து அந்த ஒரு ஸ்பெசிமென் வந்து லைசஸ் ஆஃப் வைரல் ஆர்என்ஏ அப்புறம் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. வைரல் ஆர்என்ஏ ஸ்பெசிமென் லைசஸ் அண்ட் ஒரு வைரல் ஆர்என்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனலைசஸ் த ரியல் டைம் அதுக்கப்புறம் வந்து ஆர்டிபிசிஆர் கொடுப்பாங்க. ஆர்டிபிசிஆர் கொடுத்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எடுத்து அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏ வந்து சாம்பிள் எல்லாம் எடுத்து வந்து ப்ரைமர்லாம் போட்டு இதில் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் வித் ப்ரிப்பரேஷன் வந்து பிசிஆர் அனலைசிஸ் வந்து பண்ணுவாங்க. பிசிஆர் அனலைசிஸ் வந்து வேறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி டப்பா வந்து வைரல் டிஎன்ஏ போட்டுட்டு அதுக்கப்புறம் சிசிஆர்என்ஏ போட்டுட்டு அதுக்கப்புறம் டிஆர்என்ஏ போட்டுட்டு எந்த இடத்துல வந்து அவர் அனிலிங் பண்ணி பார்ப்பாங்க. டீநேச்சுரேஷன் அனிலிங் அதுக்கப்புறம் எக்ஸ்கிரீஷன் வந்து பண்ணி பார்க்காம இதை வந்து ஆன்டிஜன் டிடெக்ஷன் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பயோமார்க்கர்ஸ் வந்து பார்ப்பாங்க. பயோமார்க்கர்ஸ் வந்து இதில் தான் பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பெசிமென்ல வந்து கோவிட்-19 ஸ்பீஷீஸ் வந்து இந்த ஸ்பெசிமென்ல வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டயக்னாசிஸ் வந்து என்ன எக்ஸ்ரே டெஸ்ட் இதிலெல்லாம் வந்து பார்க்குறாங்க. மெக்கானிசம் ஆஃப் த வேக்சின் வந்து இருக்குது. தீஸ் ஆர் த பயோமெடிக்கல் டெஸ்ட் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த வைரஸ் அதுக்கப்புறம் வந்து வைரஸ் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த கேண்டிடியாசிஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, வேறு என்ன டயக்னோசிஸ் வந்து பார்க்குறாங்கன்னா, இந்த லெபார்ட்டரி டெக்ஸ்ட்ரோஸ் டயக்னோசிஸ் வந்து வேறு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி டப்பா மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும், கன்ஜெக்டிவாக இருக்கும். தீஸ் ஆர் த ஸ்வாபை வந்து எடுத்து லெபார்ட்டரியில் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இதை வந்து பிசிஆர் டெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட் வந்து இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அவ்வளோதான்.